வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் அவங்க அம்மாவோட அடுத்த ஸ்கெட்சை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வெள்ளை முடி இருக்கும். அந்த ஏஜில் வெள்ளை முடி வரவே கூடாது, ஆனால் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு என்னன்னா அந்த ஒரு வைட்டமின் குறைபாடு. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டால் அது அப்பயே அது நின்றும், அடுத்து வெள்ளை முடி வராது. ஸோ இதை நான் இங்கே அம்மாட்ட சொல்கிறேன், இல்லைங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்க அசல்ட்டாக போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு விஷயம் சொல்கிறேன். இல்லைங்க, ஒரு ஒரு சைக்கிள், ஒரு பைக், கார், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக ஓடிட்டே இருந்தால் தான் அது வண்டி நல்லா ஓடும். ஓடாமல் அப்படியே நின்றுச்சுன்னா அதோடைய அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே அப்படியே ஜாம் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பு கரெக்டாக எல்லா ஆர்கனும் ஃபங்க்ஷன் ஆனால் தான் எல்லா ஊருக்கும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அது ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு நீ அந்த பொருளையே மாற்றணும், அதை கழட்டு புதுசாக வாங்கி வைக்கணும், அப்போ தான் அது எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு. வண்டினா ஓகே, சைக்கிள் வண்டினா ஓகே, அதை நம்ம புதுசு வாங்கி போட்டுடலாம். ஆனால் உடம்பு அப்படி இல்லை, அது கழட்டி மாட்ட முடியாது. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஹெல்த் இஷ்யூ இத்தனை இருக்குது, அதெல்லாம் க்யூர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைனா எங்கள் வீட்டில் சாப்பிட சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்கல. அவங்க நின்ட்டாங்க, இல்லைப்பா இனிமேல் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலகுறாங்க, அது எனக்கு தெரியுது. ஏன்னா முன்ன அப்படின்னா நான் எங்கே இருக்கணும் அங்கே வருவாங்க, என் கிட்ட உட்காருவாங்க. இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதனால் இது தெரில, இது என்னன்னே தெரில. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து எங்கள் பாட்டி வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் என் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க லிங்கில் இருக்கிற பொண்ணுங்க, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் தேடி 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 கண்டுபிடிச்சிட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் டிவி இல்லை, மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க. இது பாட்டிக்கு பிடிக்கல. அவங்க எங்கே வராங்க, அன்டைம் வரைக்கும் டிவி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, ஒரு வீட்டு தான், அவங்கள திட்டி அமைச்சிட்டாங்க அவங்க. அப்போது நான் அங்கே இல்லை. அப்புறமேட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பாட்டி வந்தாங்க, திட்டி எங்களை அமைச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நான் போய் பாட்டிகிட்ட சொல்கிறேன். ஏன்னா பாட்டி எனக்கு எதுவும் பொண்ணு செட் ஆகலை, எனக்கு கல்யாணம் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ நான் போய் இவங்க தான் என் பொண்டாட்டி, நீங்கள் தான் என்னோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க உங்களை ஏன் திட்ட போகிறாங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்கலை. இல்லைப்பா, இது நீ யார்ட்டையும் சொல்லிடாத, சொன்ன அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்துக்குமே ஃபேமிலி ஸ்ப்ரெட் ஆகிரும் அப்படின்னாங்க. ஸ்ப்ரெட் ஆகிட்டால் எங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. இதில் என்ன காமெடின்னா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறது எங்கள் ஏரியா ஃபுல்லாக தெரியும். ஏன்னா ஒன்றா காரில் போகிறது, ஒன்றா பைக்கில் போகிறது. அப்படி இருக்கும்போது யாருக்கு தான் அது தோணாது? எங்கள் ஏரியாவுக்கே தெரியும் நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இதில் என்னங்கிறாங்க, இல்லை யார்ட்டையும் சொல்லாத, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க. அந்த பொண்ணு பிக்பாஸ் அந்த ஃபைனல் பார்த்துருக்காங்க, வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு அன்டைம் ஆயிரும். இப்போ அவங்க பாட்டி இருக்காங்க, அவங்களும் எல்லா ஃபேமிலியும் ஒன்றா எங்கள் வீட்டில் டிவி பார்க்கும்போது எங்கள் பாட்டிக்கு இன்னும் கோபம் வருது. அன்டைம் வரைக்கும் இவங்க எங்கே இருக்காங்க, இவங்க டிவி பார்க்குறாங்க, எல்லாம் ஒரு லிமிட் தான் அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சரிங்க நான் சாரி கேட்டுறேன், நீங்கள் மீண்டும் வாங்க, நான் பாட்டிட்டு சொல்கிறேன் அப்படின்னா வேணாம் அப்படின்ட்டாங்க. ஓகே, முடிஞ்சு. இப்போ எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, காசு ஒரு 2000 தேவை எனக்கு. சரி, இவங்க அம்மாவுக்கு சேலரி வந்துடும், சேலரி ஒரு 5ஆம் தேதி வந்துடும். சரி, நான் கேட்புமே அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2000 ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க அம்மாட்ட கேட்டேன், இல்லைங்க இந்த மாதிரி ஒரு 2000 தேவைங்க, அர்ஜென்ட்டுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வாரம் தரேன் மாதிரி சொல்லிட்டேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா என்கிட்ட காசு இன்னும் வரல, சேலரி இன்னும் வரல,
அப்படி சேலரி வந்தாலும் உனக்கு தரத்துக்கு எதுவுமே இல்லை, எனக்கே எல்லாமே கரெக்டாக போயிடும் அப்படின்னாங்க. எனக்கு ஆனால் சரி, நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், கஷ்டத்தில் கூட இருந்துக்கிறோம், எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் அவங்ககிட்ட காசு கேட்டேன். கடைசியில் காசு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி விட்டேன், சரி நானும் எதுவும் கண்டுக்கல. அப்புறமேட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சேலரி வந்துருச்சு. சேலரி வந்துட்டு அவங்க பொண்ணு கையில் ஒரு புது ஃபோன் இருக்குது, வீட்டில் ஒரு டிவி இருக்குது. நான் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு 2000 கேட்டேன், அது காசு இல்லை, ஆனால் எப்படிங்க டிவி ஃபோன்லாம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா அது வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கி தான் ஆகணும், அதனால் வாங்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. எங்கள் வீட்டில் டிவி இருக்கணும் தான் அந்த பொண்ணு கீழே வராங்க, டிவி பார்க்குறாங்க, வீட்டில் இருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டில் இருக்கும் தான் அப்பா அம்மாவுக்கு ஒரு நிம்மதி, ஓகே நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குங்க ஒரு நிம்மதி. இப்போது டிவி வாங்கிட்டாங்கன்னா சத்தியமாக வரமாட்டாங்க. இப்போ வந்து அந்த ஒரு அந்த அட்டாச்மெண்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காது, சுத்தமாகவே இப்போது இருக்காது. அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து அவங்க அம்மாட்ட இப்போ அவங்க அம்மாட்ட சண்டை போடுறேன். ஏற்கனவே அவங்க என்னை கண்டுக்க மாட்டுறாங்க, இப்போது டிவி வாங்கிட்டால் சுத்தமாக எனக்கு கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அதெல்லாம் உனக்கு ஒரு டிவி எப்படிப்பா உன்னோட லவ்வை எடுக்கும் அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா நான் யோசிப்பேன், ஃப்யூச்சரில் இது எப்படி அஃபெக்ட் ஆகும் தான் யோசிப்பேன். நான் சொல்லிட்டேன், இல்லைங்க உங்கள் வீட்டில் டிவி இருக்குது, இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க, அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது, இது வந்து என்னை மறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டேன். என் பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்குது, நீயும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படி இருக்கும்போது ஒரு டிவி எப்படி கெடுக்கும், அதுதான் எங்கள் அம்மாவோட கான்செப்ட். அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சர்மா திட்டான் அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கா சந்தோஷம், ஃபோன் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு. இல்லை ஏன் நாங்கள் டிவி வாங்கக்கூடாதா, ஏன் நாங்கள் அடுத்த ரோலுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னேன்னா, இல்லைங்க எனக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுச்சு, உங்கள் அம்மா தரல, ஆனால் வந்து டிவி மட்டும் வாங்குறது எப்படி காசு இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். ஆனால் அந்த பொண்ணு நான் உண்மையை சொல்ல, இந்த மாதிரி டிவி வாங்கினா நீ வீட்டுக்கு வரமாட்ட, அதுவே வந்து லவ் தீர்த்துக்கு ஒரு சமயமாக அமைஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்ல. இங்கே சொன்னால் கூட அந்த பொண்ணு அதான் சொல்லணும், ஒரு டிவி எப்படி நம்ம லவ் பிரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதை நான் சொல்லலை நான். ஆனால் உண்மையான ரீசன் இதுதான். இது வந்து அந்த பொண்ணுகிட்ட அவங்க அம்மா எப்படி கன்வே பண்ணாங்கன்னு தான் எனக்கு தெரில. ஏன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிறது அவங்க அம்மா தான். இப்போ எங்கள் அம்மா வந்து நான் வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த பொண்ணுகிட்ட என்னை பற்றி என்னென்ன சொல்லிக்கலாம், தப்பாக சொல்லிக்கலாம், நான் சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கலாம். அது வந்து அவன் இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வெறுக்கிற மாதிரி ஆயிருக்கலாம். ஒருவேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த அவங்க அம்மா என்கிட்ட சொல்லாமல் வந்துருக்கலாம். ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னதை என்கிட்ட மாற்றி சொல்லியிருக்கலாம். ஏன்னா சென்டரில் அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க, டைரக்ட் கான்டாக்ட் எதுவுமே இல்லை. இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை பற்றி தப்பாக சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா, ஒரு நாள் ஒரு சண்டையில் ஒரு வார்த்தையை விட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவங்க வந்து வேறு மாதிரியான கேரக்டர் அப்படின்னு.